கிரீஷ் ஜோடங்கர் கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது காங்கிரஸ் இனிமேல் தமிழகத்துல வந்துட்டு எதிர்க்கட்சி வரிசையிலையோ இல்லைன்னா வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல தான் இருக்கும், அதிகாரம் இல்லாமல் காங்கிரஸ் இனிமேல் இருக்காது, இதை எப்படி எடுத்துக்கலாம்? எலெக்ஷன் முடிஞ்சாலும் ஸ்டாலினை நிம்மதியாக இருக்க விட மாட்டோன்றதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்குன்றது தெளிவாகவே தெரியுது. தாவேகா வாங்கும் வாக்கு சதவீதத்தை பார்த்து காங்கிரஸ் அடுத்த லோக்சபா எலெக்ஷன்லையோ இல்லை அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்லையோ திமுக விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை சொன்னது விஜய் சொன்னார் விக்கிரவாண்டி கூட்டத்தில் அக்டோபர் 27, 2024 நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அவர் தான் அதை சொல்றாரு. நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். அதிகாரத்துல பங்குன்றது ஒரு காலத்துல கேட்டார், திரும்ப இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிட்டார். காங்கிரஸ் அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏடிஎம்கே அலைன்ஸை கன்ஃபார்ம் பண்ணும்போது அமித்ஷா சொன்னது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ அரசு. ஆனால் எடப்பாடி தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாலும் அவர் பிஜேபிக்கு ஷேர் கொடுத்தாகும். ஸோ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை விடாதீங்க. திமுகவுக்கு 118க்கு ஒரு சீட்டு குறைஞ்சாலும் ஆதரிக்கக்கூடிய கட்சி கண்டிப்பா அதிகாரத்தில் பங்கு வேணும் தான் கேட்க. செல்லப்பிறந்தகை அவர்களை நீ கிட்ட வேற ஒருத்தம் கொண்டு போறாங்க, அதனால இவர் முந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. நேச்சுரலி செல்லப்பிறந்தகைக்கு எதிராக மிக கடுமையான குரல்கள் காங்கிரஸ்குள்ள ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் விசிகா கேடருங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் விசிகாக்குள்ள ஒரு பெரிய குடைச்ச ஒரு கும்புரில் இருக்குது. நீங்க வேங்கை வயல்ல இருந்து தலித் அட்ராசிட்டிஸ் மாநிலம் முழுவதும் பரவலாக நடக்குது. ஒரு கோடி கம்பத்தை நடக்க அவங்கள அலோவ் பண்ணல. ஆனா அவங்க திமுக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் முட்டு கொடுத்து இருக்காங்க. கிரீஷ் ஜோடங்கர் கிட்ட கேள்வி கேட்கப்படும் பொழுது காங்கிரஸ் இனிமேல் தமிழகத்துல எதிர்க்கட்சி வரிசையிலையோ இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்துல தான் இருக்கும், அதிகாரம் இல்லாமல் காங்கிரஸ் இனிமேல் இருக்காது, வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் மீண்டும் ரீவாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பதிவிட்டிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? எலெக்ஷன் முடிஞ்சாலும் ஸ்டாலினை நிம்மதியா இருக்க விட மாட்டோன்றதுல காங்கிரஸ் உறுதியா இருக்குன்றது தெளிவாகவே தெரியுது. பிரச்சனை ஓயல. ஒருவேளை திமுக ஜெயிச்சு திமுக மெஜாரிட்டி தனியா வந்தாலும் நாங்க அதிகாரத்துல பங்குன்றத கேட்போம் அப்படின்றத காங்கிரஸ் தெளிவுபடுத்துது. இது ஒரு சிக்கல் தான் ஸ்டாலினுக்கு. ஒருவேளை திமுக தனி மெஜாரிட்டி கிடைக்குதுன்னா, கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதையுமே மறுக்க முடியாது. அப்படி கிடைக்குதுன்னா அவங்க கண்டிப்பா அமைச்சரவையில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த கோரிக்கை காங்கிரஸ் அப்ப வைக்கும் பொழுது பொலிட்டிக்கலா அது ஒரு நெருக்கடியா திமுகவுக்கு மாறும். ஏன்னா இந்த எலெக்ஷனோட அரசியல் முடிவுக்கு வர போறது கிடையாது. காங்கிரஸ் திமுகவும் ஒன்றும் இந்த எலெக்ஷனோட முடிவுக்கு வர போறது கிடையாது, கலைக்கப்பட போறது கிடையாது. லைஃப் வில் கோ, லைஃப் வில் ஃப்ளோ ஈவன் ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன்ஸ். அதனால் எல்லாமே இந்த எலெக்ஷனோட முடிவுக்கு வந்துடும் நம்ம நினைப்பது அபத்தமானது. அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இருக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இருக்குது, மறுபடியும் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் ஏன்னா சொடாங்கரோட அந்த பேட்டி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தின பிறகு அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல தான் அதை தெளிவுபடுத்தினார். அதுக்கு பிறகு எல்லாம் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா அப்போ சீட் ஷேரிங் முடியல. அதுக்கு பிறகு சிக்கல் அலைன்ஸ் உடையும்னாங்க. அப்புறம் மேனேஜ்டு எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. 28 சீட்டு 3 சீட்டு கொடுத்தாங்க. போன தடவை வாங்கினதோட ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைக்கும் போது மறுபடியும் பிரச்சனையை காங்கிரஸ் கலப்புது. அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்றது. ஸோ இது ஒரு நெருடலா திமுக காங்கிரஸ் உறவுல. ஒருவேளை திமுக தனி மெஜாரிட்டி 118 எடுத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் கூட இது ஒரு நெருக்கடியாக மாறும் என்பதற்கான அறிகுறி தான் சொடாங்கரோட பேட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் நீங்க இன்ட்ரெஸ்டிங்லி 3 பெரிய அணிகளாக இருக்கக்கூடியவர்களுமே கூட்டணி ஆட்சின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை சொன்னது விஜய் சொன்னார் விக்கிரவாண்டி கூட்டத்தில் அக்டோபர் 27, 2024 நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அவர் தான் அதை சொல்றாரு. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஏப்ரல் 11 லீலா பேலஸ் ஹோட்டல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல அமித்ஷா ஏடிஎம்கே அலைன்ஸை கன்ஃபார்ம் பண்ணும்போது அமித்ஷா சொன்னது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ அரசு. ஃபர்ஸ்ட் அவரு தான் சொன்னார். இப்போ வரைக்கும் அதை மாத்திக்கவும் இல்ல. அமித்ஷாவாது எடப்பாடி பேரை ஒரு தடவை சொன்னாரு. மோடி எடப்பாடி பேரை சொல்லவே இல்லை. ஆனா என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றாரு. அவங்க லீடர்ஸ் பியூஷ் கோயல் என்டிஏ கவர்மெண்ட் தான் சொன்னார். அமித்ஷாவும் அதுக்கு பிறகு வந்தப்ப கூட்டங்கள், தினமலர் கொடுத்த பேட்டி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் எல்லாமே என்டிஏ கவர்மெண்ட் தான் சொன்னாங்க. ஸோ அவங்களும் கூட்டணி அரசு தான் பேச ஆரம்பிச்சாங்க. மூணாவதா காங்கிரஸ் அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டது. அது ஒரு மாதிரி அதுக்கு பதில் சொல்லாம அது இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டாலின் பதில் சொல்லிட்டாரு. காங்கிரஸும் அதுக்கு பிறகு அடக்கி வாசிச்சது. இப்ப பிரச்சனை மறுபடியும் வருது. ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் தனி மெஜாரிட்டியோடைய 118 பிளஸ் தனியாவே அவங்க எடுத்தா அவங்க கண்டிப்பா அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒருவேளை
திமுக கூட்டணிக்கு தான் வந்து மெஜாரிட்டி வருது, திமுகவுக்கு 118 வரலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய நம்ம ஏற்கனவே பேசணும் முந்தின பேட்டியில் 125 to 145 தான் அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குற ஆவரேஜ். தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து 125 to 145னா அது இன் பிட்வீன் 135 மார்க்காக எடுத்துக்கிட்டோம்னா 118 தனியாக திமுக வருமானது $1 மில்லியன் கொஸ்டின். கூட்டணியோட சேர்த்து வருது. இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து ஒரு 105லேருந்து 110 வருது, 8 சீட்டு குறையுது மெஜாரிட்டிக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு சீட்டு குறைஞ்சாலுமே இனிமேல் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எஸ்பெஷலி இந்த காங்கிரஸ் வந்து அவங்க 2006-11 மாதிரி வந்து வெளியிலேருந்து ஆதரவுலாம் கொடுக்க மாட்டாங்க. திமுகவுக்கு வந்து 118க்கு ஒரு சீட்டு குறைஞ்சாலும் ஆதரிக்கக்கூடிய கட்சி கண்டிப்பாக வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தான் கேட்கும். இன்ஃபேக்ட் 118னா நீங்கள் 118ன்னு எடுத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து 117 வருதுன்னு வச்சுக்கோங்க. பல சினாரிஸும் நம்ம கற்பனை பண்ணுறோம். 130 அவங்க கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கட்சிகள் இப்போ வந்து விசிகா ஒரு 2 பேர் மதிமுக அவங்க சிம்பிள்ல நின்ட்டாங்க. ஆனால் அதனால் அவங்கள நம்ம சேர்த்துக்க முடியாது. இப்போ விசிகா வந்து 2 சிம்பிள் 2 சீட்டு, சிபிஐ சிபிஎம் சேர்த்து 2 சீட்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 121 சீட்டு இருக்குன்னா கூட இழுபறியில் 118க்கு மேலே குஷனிங்காக உங்களுக்கு ஒரு 10 சீட்டாவது இருக்கணும். மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 130 கம்ஃபர்டபுளா. அப்போ காங்கிரஸ் கிட்ட ஒரு 10 சீட்டு இருக்குன்னா கொலிஷன் கவர்மெண்ட்டை தவிர ஒரு வழியே கிடையாது. அதாவது அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு திமுக தேர்தல்களுக்கு முன்பு காட்டிய அந்த ஒரு பிடிவாதத்தை அல்லது உறுதிப்பாட்டை ஒருவேளை அவங்களுக்கு தனி மெஜாரிட்டிக்கு ஒரு 3-4 சீட்டு குறையுதுன்னா கூட்டணி எல்லாம் சேர்த்து 15 சீட்டு வருது. அதில் 4 எம்எல்ஏ இருக்கக்கூடிய 2-3 கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணாம் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லி அது சேர்த்து ஒரு 120 வருது அப்படின்னா தட்ஸ் நாட் சேஃப். என்ன வேணால் நடக்கலாம். அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 130ஆவது இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது கோலிஷன் கவர்மெண்ட்டை நோக்கி தான் அதை நகரும். இல்லை அப்படின்னா டிஎம்கேக்கு இப்போ இருக்கக்கூடிய 133 இருக்கு இல்லையா, அது 130 ரஃபாக வச்சுப்போம். 130 திமுக தனியாக வந்துடுது, கூட்டணியோடலாம் சேர்த்து 150 வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க டெஃபினட்டாக வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க, அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க. அப்போ காங்கிரஸால் இதை எந்த அளவுக்கு வலியுறுத்த முடியுன்றது பெரிய சிக்கல், வாய்ப்பு குறைவு. சும்மா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பட் இஃப் டிஎம்கே ஆன் இட்ஸ் ஓன் ஃபால் ஷார்ட்ஸ் ஆஃப் பிலோ 120னா அண்ட் அலையன்ஸ் இஸ் ஹேவிங் ரிமைனிங் 20 சீட்ஸ்னா கண்டிப்பா வந்து அதுல 2-3 பேர் வந்து எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணாம், நாங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா கூட ஸ்டாலினுக்கு வந்து அது வந்து நெருக்கடி தான். ஏன்னா the stability of the government will be under siege-னுவாங்க. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். கலைஞர் வந்து 2006ல் பண்ண மாதிரிலாம் இனிமே யாருமே பண்ண முடியாது. 96 சீட்டை வச்சுட்டு 22 சீட்டு துண்டு விழுது, 36 சீட்டு காங்கிரஸ், 18 சீட்டு பாமக வச்சுட்டு 5 வருஷம் ஒரு ஓட்டினாரு. அது வேற, அந்த காலகட்டம் வேற. அப்ப டெல்லியில இவங்க நம்பி அவங்க இருந்தாங்க. பட் 2009-11 2 வருஷம் தனி மெஜாரிட்டி வந்த பிறகும் சோனியா காந்தி கிட்ட கலைஞருக்கு இருந்த பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்து அது வண்டி ஓடிச்சு. இப்போ அது கசந்து கிடக்குது. காங்கிரஸ் அதிமுக உறவு கசந்து கிடக்குது. அதுதான் இப்போ என்னன்னா, திரு செல்வபிரந்தைய அவர்கள் வந்துட்டு ராஜினாமா பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு மாநில தலைவராக 3 வருஷம் இருக்க முடியும். ஆனா 3 வருஷம் இன்னும் முடியல. அந்த டேர்ம் வந்து 2.5 வருஷமோ என்னமோ தான் ஆயிருக்கு. ஆனா இவர் வந்து ராஜினாமா பண்ண போறதா சொல்றாரு. ஆனா இன்னொரு தகவல் வருதுன்னா, அவங்களே தலைவர் பதவிக்கு வேற ஒருத்தவங்களை வந்துட்டு கொண்டு வர போறாங்க. செல்வபிரந்தை அவர்களை வந்துட்டு நீக்கிட்டு வேற ஒருத்தவங்க கொண்டு வர போறாங்க. அதனால இவர் முந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. நீங்க அந்த சொல்றீங்களா மேல கசந்து இருக்கு அப்படின்னு, அதோட எஃபெக்டா இதெல்லாம்? நேச்சுரலி செல்வபிரந்தைக்கு எதிராக மிக கடுமையான குரல்கள் காங்கிரஸ்குள்ள ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இன்ஃபேக்ட் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் அவர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டார். அவரோட ரெசிக்னேஷனை வந்து ராகுல் காந்தி வந்து வாங்க சொல்லிட்டாரு கார்கே கிட்ட. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் எப்படி போனாலும் செல்வபிரந்தைக்கு மாற்றப்படுவார் என்பதுதான் ஜெனரல் பர்செப்ஷன். பட் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து அது ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரம். அதுல வந்து அது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இது இப்படியே கூட செல்வபிரந்தையோ கூட கண்டினியூ ஆவார், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் எனவே தட்ஸ் அன் இன்டர்னல் மேட்டர். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும்ன்ற கோரிக்கையை வந்து செல்வபிரந்தை இவர் சொடாங்கர் இப்ப கிளப்புனதான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது காங்கிரஸுக்கு. இன்ஃபேக்ட் அந்த சிக்கல் விசிகாவுக்கும் இருக்குது, இடதுசாரிகளுக்கும் இருக்குது, மதிமுகவுக்கும் இருக்குது. என்னன்னா இவங்க வந்து கூட்டணிய கட்சியா இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு இல்லை. இவங்க எதிர்கட்சியாவும் செயல்படல. இவங்க வந்து இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. ஆளுங்கட்சி திமுக இருக்கக்கூடிய லக்ஸுரி அதிகாரத்தை சுவைக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா எதிர்கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு கிடையாது. திமுக காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் அவங்களுக்கு கிடையாது, லக்ஸுரி.
சுகம்னா நான் சொல்கிறது லக்ஸுரி, அது கிடையாது. பவரை என்ஜாய் பண்ணுற லக்ஸுரி கிடையாது. அதனால் பவரால் வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் கிடைக்க வேண்டிய அளவு கிடைக்காது. அப்போசிஷனாகவும் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. அப்போ அப்போசிஷனுக்குரிய மரியாதையும் உங்களுக்கு கிடையாது. இவர் நைதர் ஹியர் நார் தேர். அதை தான் சுடாங்கர் சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், இல்ல எதிர்க்கட்சியா இருப்போம். நீ திமுகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு, திமுகவுக்கு காவடி தூட்டுக்கிட்டு, திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, ஆனா நீ அது ஆளுங்கட்சியாவும் இல்ல, எதிர்கட்சியா நீ ஃபங்க்ஷனே பண்ணல. இது ரொம்ப திருசங்க சொர்க்கம். இது இந்த பிரச்சனை தான் காங்கிரஸோட பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் விசிகாவோட பிரச்சனை. இன்ஃபேக்ட் விசிகா கேடருங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் விசிகாக்குள்ள ஒரு பெரிய கொடைச்ச ஒரு கும்புருல இருக்குது. நீங்க வந்து வேங்கை வயல்ல இருந்து தலித் அட்ராசிட்டிஸ் மாநிலம் முழுவதும் பரவலா நடக்குது. ஒரு கோடி கம்பத்தை நடக்க அவங்கள அலோவ் பண்ணல. ஆனா அவங்க திமுக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் முட்டு கொடுத்துன்னு இருக்காங்க. அப்படி ஆளுங்கட்சியாவும் இல்லை, எதிர்கட்சியாவும் இல்லை. அதிகாரத்துல பங்குன்றத ஒரு காலத்துல கேட்ட திரும்ப இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு. காங்கிரஸ் அதை கேட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாரும் நினைச்சாங்க இந்த தேர்தல் கூட்டணி கையெழுத்து போட்ட பிறகு அந்த பிரச்சனை ஓஞ்சிடுச்சு. இல்ல ஓயல. ரிசல்ட் எப்படி போனாலும் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை வைக்கும். நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், இப்போ ஒரு கம்ஃபர்டபுளா ஸ்டாலின் ஜெயிச்சிடாருன்னு வச்சுக்கோங்க, 133 சீட்டு, 130 சீட்டு ஜெயிச்சு ஸ்டாலின் அல்லது 133 தக்க வச்சுக்கிறாருன்னு போது சேஃப். அப்போ வந்து அவங்க கவர்னரை பார்த்து அமைச்சரவை பதவி ஏற்க கேட்பாரு. கவர்னர் அவரை கூப்பிட்டு பதவி ஏற்று வைப்பார். அப்ப காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ காங்கிரஸ் கிட்ட இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் வைக்குதுன்னா, தேர்தலுக்கு முன்னால் அதை ஒதுக்கி தன்ன மாதிரி ஜெயிச்ச பிறகு ஸ்டாலின் அதை ஒதுக்கி தள்ளுவது என்பது வந்து ஒதுக்கி தள்ளுவார். பட் அது அவங்களுக்கு ஒரு நெருடலா இருக்கும். கண்டிப்பா நெருடலா இருக்கும். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேற. நிறைவா ஒரு கேள்வியோட இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா, இப்ப தாவேகா வாங்கும் வாக்கு சதவீதத்தை பார்த்து காங்கிரஸ் அடுத்த லோக்சபா எலெக்ஷன்லயோ இல்ல அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்லயோ திமுக விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது ஃபார்ஃபெச்டாக நான் சொல்லலை, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இதில் இன்னொன்று நீங்கள் பேசணும். இப்போ ஒருவேளை என்டிஏ ஜெயிச்சதுன்னா அதிகாரத்தில் பங்கானா, ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் பங்கு கொடுக்க மாட்டார். ஆனால் எடப்பாடி தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாலும் அவர் பிஜேபிக்கு ஷேர் கொடுத்து ஆகணும். ஏன்னா என்டிஏ கவர்மெண்ட் தான் அது. ஸோ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை விட அதிகம். இது எல்லாமே நம்ம எப்படி பேசுகிறோன்னா இழுபறியில் வரும்னு நினச்சிட்டு பேசுகிறோம். நம்ம நினைக்கிறது அத்தனையுமே தவிடு பொடியாகி திமுக 130 சீட்டு கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு உட்காரலாம். அவங்க கண்டிப்பாக பவர் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். ஏடிஎம்கே கம்ஃபர்டபுளாக அவங்க 125 130 ஜெயிச்சா அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அவங்களால வந்து பிஜேபி அகாமடேட் பண்ணாமல் போவது கடினம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்பயும் நான் நம்புறேன், அவர்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் நம்புறேன். நாலாவதாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ரிசல்ட்ஸுக்கு பிறகு காங்கிரஸ் தாவேகாவை நோக்கி வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் 29 3 வருஷத்துல வருது. அதில் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. எப்படியும் இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு பெரிய அரசியல் மாற்றங்கள் இருக்குங்க. அதாவது முடிவு எப்படி போனாலும் இப்ப இருக்கக்கூடிய 2 அணியிலும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மகிழ்ச்சியோடு இல்லை. அதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா சார். தொடர்ந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். நேரத்துக்கு நன்றி.